ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் வரைக்கும் இதுவரைக்கும் உங்களையும் என்னையும் காத்துக்கொண்ட அந்த ஆண்டவர் இனிமேல் வரும் நாட்களிலும் உங்களையும் அவரை விசுவாசிக்கிற உங்களுடைய சந்ததியையும் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். யாத்ராகமம் என்ற புஸ்தகத்திலே 33ஆம் அதிகாரத்திலே 9 இருந்து 14 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோடு பேசினார். ஜனங்கள் எல்லோரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பி போனான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோடே கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் உன் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும். அதற்கு என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். In English, I like to read it in English as well. Whenever Moses entered the tent, the column of cloud would descend and station itself at the entrance to the tent, and Adonai would speak with Moses. When all the people saw the column of cloud stationed at the entrance to the tent, they would get up and prostrate themselves, each man at his tent door. Adonai would speak to Moses face to face, as a man speaks to his friend. Then he would return to the camp, but the young man who was his assistant, Joshua, the son of Nun, never left the inside of the tent. Moses said to Adonai, "Look, you said to me, make these people move on, but you haven't let me know whom you will be sending with me. Nevertheless, you have said, I know you by name, and also you have found favor in my sight. Now, please, if it is really the case that I have found favor in your sight, show me your ways, so that I will understand you and continue finding favor in your sight. Moreover, keep on seeing this nation as your people." The important verse is how God replied to him. He answered, "Set your mind at rest. My presence will go with you after all." Praise the Lord. That is the key word today. எந்த ஒரு நல்லொரு தலைவனுக்கும் எந்த ஒரு நாட்டின் தலைவிக்கும் தன்னுடைய ஜனங்களை குறித்து கரிசனை உள்ளவர்களுக்கு எழும்பக்கூடிய ஒரு நல்ல ஒரு கேள்வி, எனக்கு அப்புறம் இந்த ஜனங்கள் எவ்வாறு இருக்க போகிறார்கள்? ஒரு நாட்டு தலைவனுக்கு மாத்திரமல்ல, குடும்ப தலைவர் தலைவி கூட, நல்ல பெற்றோருக்கு தாய் தகப்பனுக்கு வருகிற கேள்வி ஆகியிருக்கிறது இது. எனக்கு பிற்பாடு என்னுடைய பிள்ளைகள் எவ்வாறு இருக்க போகின்றன? யார் அதை கவனிப்பான்?
எப்படி இருப்பார்கள் பாருங்கள். இட்ஸ் a very good expectation for a good godly leaders for a nation as well as in a family. A good mother, a good father, they have this concern all the time. That's a godly attitude. ஆண்டவர் கொடுத்த ஒரு குணாதிசயம் மற்றவர்கள் தன்னுடைய சந்ததி எவ்வாறு இருக்கும் சொல்லி கரிசனையோடு இருப்பது. ஆகவே தான் பாருங்க, ஒரு கடமை உணர்வை இது காட்டுகிறது. It is good. It shows the responsibility and how much interest is showing towards the next generation. Maybe his own kids, maybe as a nation. It shows an interest how much he has in his mind. ஆகவே பாருங்கள், ஒருவனுடைய மனிதனுடைய சிந்தையிலே இது எவ்வாறு வருகிறது? How it is entered in a human mind. That is a godly way. ஆண்டவரை நம்புகிற எல்லா மனிதர்களுக்கும் ஆண்டவருடைய சத்தம் என்பது கேட்கிற விசேஷித்த செவிகள் உண்டு. ஆண்டவரை நம்புகிற மக்களுக்கு ஆண்டவர் பேசுகிற அந்த சத்தம் அவர்களுடைய காதுகளுக்கு கேட்கிறதாக இருக்கிறது. ஆகவேதான் பாருங்கள், மோசேக்கு ஒரு கரிசனை இருந்தது. அந்த மோசே என்ற ஒரு மனிதன் இருந்தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அவர்களை விடுவித்து கூப்பிட்டு கொண்டு போகும்படியாக அவனை தெரிந்தெடுத்திருந்தார். அந்த ஜனங்களின் கூக்குரலை கேட்டு ஆண்டவர் இதை செய்தார். அதாவது எகிப்து தேசம் என்ற தேசத்திலே இவர்கள் இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்திலே இருந்த பொழுது அவர்களுடைய அடிமைத்தனத்தின் வேதனை தாங்க முடியாமல் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார், கர்த்தாவே எங்களை விடுவியும். During the captivity under the Egypt, Israelites, they called God for help. God heard that. ஆண்டவர் அதை கேட்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம் இல்லை பாருங்கள், ஆண்டவரை நம்பி கூப்பிடுகிற யாராக இருந்தாலும் அந்த கேட்கிற அவர்கள் கூப்பிடுகிற அந்த அவல குரலுக்கு கொடுக்கிறவர் கர்த்தர். அவர் எளியவனை குப்பையிலே இருந்து உயர்த்துகிற குணாதிசயம் உள்ளவர், திக்கற்றவர்களின் தேவன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு பேருண்டு. இமானுவேலர் என்ற ஒரு பேருண்டு. அவர் கூடவே இருக்கிறவர் என்று அர்த்தம். ஆகவே ஒரு மனிதன் எப்பொழுது யாராக இருந்தாலும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும், நாங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் அவர்களை விடுவிக்க சித்தமானார். வேதம் சொல்லுகிறது, யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, இப்பொழுது இஸ்ரவேலர் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் கண்டேன். அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது பாருங்கள், எகிப்தியர்கள் வந்து அவர்களை மிகவும் கடினப்படுத்தினார்கள். கஷ்டமான வேலைகளை கொடுத்து அவர்களை கடினப்படுத்தினார்கள். அவர்கள் அந்த வேலைகளை செய்து முடித்தாலும் என்ன செய்வார்கள் என்றால் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு வேலை பழுக்களை கொடுத்தார்கள். அடிமைத்தனத்தின் வல்லமையை அங்கே அவர்கள் காண்பித்தார்கள். அவர்கள் மாத்திரம் இல்லை பாருங்கள், இந்த உலகத்திலே எந்த தேசத்திலே இருந்தாலும் பாருங்கள், நீங்கள் யாராக இருந்தாலும் அடிமைத்தனம் உங்களை ஒடுக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அதற்காக தன்னுடைய செவிகளை சாய்த்து வைத்திருக்கிறார். ஒரு நாளும் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் முகத்தை திருப்புகிறவர் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பாவிகளுடைய சத்தத்தை கேட்கிறவர் ஆண்டவர். So anytime, doesn't matter whoever it is, whoever calls upon God for help, for redemption, God hears them. God hears them. அவர் அதுக்கு பலம் கொடுக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ. இந்த ஜனங்கள் யார்? Who is this people? You shall take these people and take them with you. யார்? ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டவர்கள். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் சொல்லி அப்பொழுது அவர்களுக்கு பிரதிநிதியாக ஒரு தலைவனை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அவர்தான் மோசே. இப்பொழுது மோசேயோடு ஆண்டவர் முகமுகமாக பேசுகிறார். அந்த மோசேயை பாருங்கள், அவன் ஆண்டவரோடு பேசினாலும் ஆண்டவர் பேசுவதை கேட்கிற செவிகளாக அவன் வைத்திருந்தான்.
ஆண்டவர் வேதத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், அவர் கூடாரத்துக்குள்ளே போய் ஆண்டவரோடு பேசுவதற்காக மோசே செல்லும் பொழுது சூழ நின்ற இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கூடாரத்துக்குள்ளே இருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவன் போய் அங்கே பேசும் பொழுது அவனுடைய கூடாரத்துக்கு மேலாக மேகம் ஸ்தம்பமிடும், மேகங்கள் அப்படியே கூடிக்கொள்ளும். ஆண்டவர் சத்தமாக பேசுகிறார். ஆனால் மோசேக்கு மாத்திரம் அந்த குரல் கேட்டது. ஒருவேளை பாருங்கள், அநேக ஜனங்கள் உண்டு இந்த நாட்களிலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஆண்டவர் பேசும் பொழுது எல்லோரும் அதற்குரிய செவிகளை திறப்பதில்லை. ஆண்டவரை நோக்கி தங்களுடைய ஆவிக்குரிய செவிகளை சாய்ப்பதும் இல்லை. ஆண்டவர் எவ்வளவு சத்தமாக பேசினாலும், எவ்வளவு ஆழமாக பேசினாலும் அது என்ன செய்யாது, அவருடைய இருதய காதுக்குள்ளே நுழைவதில்லை. ஆனாலும் பாருங்கள், அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் பாபர மக்களாக இருந்தார்கள். அந்த பாபர மக்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது வேதனை தாங்க முடியாமல் அவர்கள் கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் அதற்கு செவி கொடுத்தார். God heard their calling. He was listening to their call. But the funny thing is, when God about to help a people in spiritually or in this world, every good deed started to happen. நல்ல காரியங்கள் நடக்கிறது. பாருங்கள், யாராக இருந்தாலும் ஒருவேளை இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் அறியாமல் இருந்திருக்கலாம். அவருடைய குணாதிசயங்களை பற்றி கூட நீங்கள் வாசிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் யாராக இருந்தாலும் ஆண்டவர் பேசும் பொழுது அதுக்குரிய ஆவிக்குரிய செவிகளை நீங்கள் திறக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். நிச்சயமாகவே மோசேக்கு கேட்ட அந்த ஆவிக்குரிய சத்தம், அந்த கர்த்தருடைய சத்தம் இன்றைய நாட்களிலே உங்களுடைய காதுகளுக்கும் எட்டக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், மோசேயை தெரிந்து கொண்டு இந்த ஜனங்களை கூட்டிக் கொண்டு போ என்று சொல்லி ஒரு தலைவனாக எடுத்த பொழுது மோசே அதுக்கு கீழ்ப்படிந்தான். அந்த மோசே என்ற மனிதன் கீழ்ப்படிந்தான். ஆனாலும் பாருங்கள், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அந்த மோசேக்கு கூட ஒரு பலவீனம் இருந்தது. அவன் ஆண்டவருக்கு முன்பாக வந்து சொல்லுகிறான், ஐயோ, இனி நான் எப்படி இதை நடத்துவேன் என்ற சிந்தனை அவனுடைய இருதயத்துக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறது. எத்தனை லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். அந்த லட்சம், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனையும் நடத்துவது என்பது ஒரு பெரிய காரியம். அவன் சிந்திப்பது ஒரு நியாயமான காரியமாக இருக்கிறது. இந்த நாட்களிலே குடும்பங்களை நடத்தும் பொழுதே பெற்றோருக்கு இருக்கிற பெரிய கவலை என்னவென்றால், இந்த 10 பிள்ளைகளையும் வைத்து நான் என்ன செய்வது? 10 வேண்டாம், இந்த 5 பிள்ளைகளை வைத்து என்ன செய்வது? 5 கூட வேண்டாம், இந்த ஒரு பிள்ளையை வச்சு நான் அடுத்த சந்ததியை நான் எப்படி நடத்துவது? இந்த பிள்ளை எப்படி இருப்பது? This is a concern. It's a godly attitude. Because to think about the next generation, their generation. ஆனால் பாருங்கள், ஒரு நல்ல தலைவனுக்கு பயமும் சந்தேகமும் ஒரு நல்ல குணாதிசயமாகாது. ஆண்டவருடைய சத்தத்தை நிதானமாக கேட்கிறவர்களுக்கு அந்த பயம் அப்பாலே போக வேண்டியதாக இருக்கிறது. அந்த எதிர்காலத்தை குறித்திய நிச்சயமற்ற தன்மை விலக வேண்டியதாக இருக்கிறது. பாருங்கள், இது அநேக தலைவர்களிலே, அநேக குடும்பங்களிலே, even though they would have heard the voice of God in their spiritual life, but the rest of the time, because they are living in this world, they are turning their ears towards the world. The fear and uncertainty is entering into their mind. பயமும் உலகத்தை குறித்த நிச்சயமற்ற காரியங்களும் ஒரு மனிதனுக்குள்ளே உட்புகிறது. ஏனென்றால் அவருடைய செவிகள் உலகத்தினுடைய சத்தம், உலகம் பார்க்கிற விதமாக பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அவைகள் ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே நுழைகிறது. இந்த மோசே என்ற மனிதனோடு பேசியவர் ஆண்டவர், கர்த்தர். அந்த சத்தத்தை கேட்டான், ஆவிக்குரிய சத்தம். ஒருவேளை நீங்கள் கூட கேட்கலாம். இந்த நாட்களிலே எந்த ஒரு நாட்டிலே அடிமைத்தனத்திலே ஜனங்கள் இருப்பவர்கள், வறுமையிலே இருப்பவர்கள், நாளைய தினத்துக்கு சாப்பாடு இல்லையே என்று இருப்பவர்கள், அந்த வறுமையின் கோட்டுக்குள்ளே இருப்பவர்கள், நாங்கள் என்ன செய்வது ஆண்டவரே சொல்லும் பொழுது, ஆண்டவர்
உங்களை நிச்சயமாகவே போஷிக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், இவ்விதமாக ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டும் மோசே உலகத்துக்குள்ளே வரும்பொழுது உலகத்தினுடைய சத்தத்தை கேட்க வேண்டியதாக இருக்கிறது. அவன் கேட்ட பொழுது அவனுக்கு சந்தேகங்கள் பிறக்கிறது. உடனே ஆண்டவரிடம் போய் சொல்லுகிறான், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியையும் எனக்கு அறிவியும். ஆண்டவரிடம் கேட்கிறான், உம்முடைய கிருபை எனக்கு இருக்கிறதா, எனக்கு வழியை காண்பியும். அதற்கு மேலாக ஒரு காரியத்தை அவன் சொல்லுகிறான். பாருங்கள், ஆண்டவரே, இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும். அவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு பாருங்கள், மோசே அவர்களை விடுவிக்கும்படியாக வரவில்லை. ஆண்டவர் பேசினதன் நிமித்தம் விடுவிக்க வந்தார். ஆண்டவருடைய சத்தம் கேட்டதன் நிமித்தம் ஆண்டவர் அவனுக்கு பிரசன்னமானார். 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் மோசேக்கு முதலாக ஆண்டவர் பிரசன்னமான பொழுது ஒரு முட்செடியின் மத்தியிலே நெருப்பாக அவருக்கு பிரசன்னமானார். அப்பொழுது ஆண்டவர் அவன் அதை நோக்கி ஒரு வினாக்குறியோடு அணுகிய பொழுது, உன்னுடைய பாதத்தில் இருக்கும் பாதரட்சியை நீ கலட்டி விட்டு வா, இது பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி பரிசுத்தமாக நடக்க வேண்டிய கடமைகளை உணர்த்தும் பொருட்டு செயலிலே காண்பிக்க வேண்டும் என்பதை பொறுத்து அதை அவருக்கு வெளிப்படுத்தினார். அவன் அதை பக்குவத்தோடு சென்று ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படி கூக்குரல் இடுகிற இஸ்ரவேல் ஜனங்களின் சத்தம் எனக்கு கேட்டது, ஆகவே நீ போய் அவர்களை விடுவி என்று சொல்லி அவரை அனுப்புகிறார். ஆகவே அவர்களை விடுவிக்க எண்ணியது ஆண்டவர் இடைப்பட்டார். அதன் நிமித்தம் அவன் அதை செயலிலே காண்பிக்க வெளிப்பட்டான். எகிப்து தேசத்திலே இருக்கும் பொழுது ஆண்டவர் ஆவிக்குரிய பிரகாரமாக அவனுடைய இடையிலே இடப்பட்டார். அவர் தன்னுடைய ஜனங்களை கொடுமைப்படுத்துவதை கண்டு 2 எகிப்தியரை அவன் கொன்று விட்டான். Because he couldn't stand because of the agony their own people facing. தன்னுடைய ஜனங்கள் படுகிற பாட்டை அவனால் தாங்க முடியவில்லை. எங்களுடைய உறவினர்கள், சேர்ந்த உறவுகள் இப்படி ஒரு அடிமைத்தனத்திலே அநியாயமான முறையிலே அடிமைப்படுத்தும் பொழுது இந்த ஒரு உணர்வு வருவது, அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். இந்த அடிமைத்தனத்திலே, இந்த பொல்லாங்கான காரியத்திலே இருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய உணர்த்துதல். அதற்காக போய் அவனோடு சண்டை பிடித்து அவர்களை கொலை செய்வது மனிதனுடைய உந்துதல். மனுஷீகமும் தெய்வீகமும் அங்கே இடப்படுகிறது. ஆனாலும் பாருங்கள், அங்கிருந்து ஓடி வந்து விடுகிறான் மோசே. செய்வது சரி என்று அங்கே சொல்லப்படவில்லை. ஆனாலும் அந்த அடிமைத்தனத்தை பொறுக்க மாட்டாமல் அதை செய்து விடுகிறான். மனுஷீகம் செய்கிறது, தெய்வீகம் உணர்த்தியது, மனுஷீகம் செய்கிறது பிழையான வழியிலே. He ran away from Egypt. So he ended up in seeing மோரே மலையிலே போய் என்ன செய்கிறான், ஆண்டவரோடு பேசுகிற ஒரு சந்தர்ப்பம் வருகிறது. அவன் கதைக்கிறான். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை, கஷ்டப்படுகிற ஜனங்களை விடுவிக்கும்படியாக அவருடைய சத்தத்தை நான் கேட்டேன், நீர் அவங்களை கூட்டிக் கொண்டு போ. ஆண்டவர் பேசினது என்பது மோசே அறிவான். இப்பொழுது அவனுக்கு மனுஷீகம் உலக சத்தம் கேட்டதுனால இதை நான் எவ்வாறு செய்வது? இந்த பிரச்சனையே அப்பொழுதுதான் வருகிற ஒரு உலகத்திலே கூட பாருங்கள், எங்களுடைய குடும்பங்களை கூட, உங்களுடைய குடும்பங்களை இதுவரை காலமும் நடத்தினவர் ஆண்டவர் தான் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விசுவாசம் என்ற ஒரு போதனையை, ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினதே ஆபிரகாமு கூடாக, மோசேக்கு முன்பாகவே ஆண்டவர் அதை வித்திட்டார். தேவனுக்கு நான் கேட்பது தேவனுடைய சத்தம் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு ஒரு திசை தெரியாமல் நடக்கும்படியாக அவர் என்ன செய்தார்? அந்த விசுவாசத்திலே அவனை நடத்தினார். அந்த விசுவாசம் என்பதை அங்கே வித்திட்டார். அது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே வந்தது.
அதனால தான் மோசே போய் கேட்கிறான், என்னை அனுப்பினது நான் என்னென்று போய் இதை சொல்லுவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை கூட்டிக் கொண்டு போகும்படியாக என்று நான் சொல்ல முடியுமா? அப்ப அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்பார்கள், இதை உமக்கு யார் சொன்னது என்று சொல்லி. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனுமாய் இருக்கிற நான் சொல்லுகிறேன் என்று போய் சொல்லு என்றார். ஏனென்றால் இஸ்ரவேல் மக்கள் அறிவார்கள், தன்னுடைய முற்பிதாக்கள், மோசேக்கு முற்பிதாக்கள் விசுவாசத்திலே வளர்ந்தவர்கள், கண்ணாலே காணாத தேவனை, அவர் அநாதியாய் இருக்கிற ஆண்டவர் என்பதை நினைவினாலும் இருதயத்தினாலும் உணர்ந்து நடத்தினவர்கள். ஆகையதான் அவர்கள் கைகளினாலே செய்த எந்த பொருளையும் வணங்காமல் முன் வந்தவர்கள். அந்த இஸ்ரவேல் தேசம் என்று சொல்லி பாருங்கள், இன்றைய நாட்களிலே வந்ததாக இல்லை. இன்றைய நாட்களிலே பார்த்தால் 1948 ஆண்டிலே இஸ்ரவேல் என்று தேசமாக ஐக்கிய தேசத்திலே அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டார்கள். ஆனால் அதற்கு முன்பாகவே ஒரு சரித்திரம் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் வேதாகமத்திலே ஆதியிலே இருந்தே அந்த சரித்திரம் வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கென்று ஒரு தேசத்தை ஆண்டவர், நான் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு உங்களை அழைத்து செல்வேன் என்று சொல்லி அழைத்து சென்று இஸ்ரவேல் என்ற தேசத்தை கொடுத்தார். ஆகவே நீங்கள் பார்க்கிற பிரகாரமாக இன்றைய நாட்களில் அரசியல் சூழ்நிலையை வைத்து பார்க்கிற இஸ்ரவேல் இப்பொழுது வந்ததல்ல. அது 1948 ஐக்கிய தேசியங்களினாலே அங்கீகரிக்கப்பட்டது ஒரு நாடாக. ஆனால் முன்பே இருந்தது. ஆகவே பாருங்கள், அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் ஏற்கனவே வித்திட்டிருந்தார் விசுவாசத்தை. அப்படி ஆண்டவரினாலே அழைக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வருகிற அந்த ஆண்டவருடைய ஜனத்துக்கு விடுவிக்கும்படியாக மோசையை தெரிந்து அவர் அழைத்து கொண்டு போன்னு சொல்லும் பொழுது, ஆண்டவருடைய கட்டளையை நிறைவேற்றும்படி முன் வந்த அந்த மோசே இப்பொழுது நான் என்னென்று அவர்களை நடத்துவது என்ற உலகத்தின் சத்தம் அவன் இருதயத்திலே வந்துவிட்டது. As soon as I am in a person started to lead himself, the doubts and uncertainty of this world entering into this man's mind. If he is continue to stay in the presence of the Lord, in the presence of the Lord, in the tent of God, he would have only hear what God is speaking. ஆண்டவர் என்னத்தை பேசுகிறார் என்பதை மாத்திரம் அவன் கேட்டிருக்க முடியும். ஆனால் அப்படி செய்ய முடியாது. அவன் உலகத்துக்கு வந்தாக வேண்டும், ஜனங்களுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். அப்பொழுது ஜனங்களுடைய சத்தமும் அவனுடைய காதுகளுக்கு, இருதயத்துக்கு கேட்கிறது. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். He answered to Moses, set your mind at rest, just peacefully you sit. நான் உனக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதல் தருவேன். ரெஸ்ட் பண்ணு, அங்கலாய்க்காத. ஏனென்றால் என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். I put my presence before you. இப்பொழுது மாத்திரமில்லை, முதலும் இருந்தது பாருங்கள், அவருடைய பிரசனம் தான். எப்பொழுது ஒரு மனிதன் உலகத்துக்கு சத்தத்துக்கு செவி கொடுக்கிறானோ, மிக விரைவில் he'll lose the connection with the God. Matthew chapter 14 verses 23 to 32. மத்தேயு எழுதிய சுவிசேஷத்திலே 14ஆம் அதிகாரத்திலே 23 இருந்து 32வது வசனம் வரைக்கும். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு, இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலில் சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களுடனே பேசி, திடன் கொள்ளுங்கள், நாம் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி,
ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. இதை நான் ஆங்கிலத்திலும் வாசிக்க நான் வாஞ்சைப்படுகிறேன். I like to read it in English as well. After he had sent the crowds away, he went up into the hills by himself to pray. Night came on, and he was there alone. But by this time, the boat was several miles from shore, battling a rough sea and a headwind. Around 4 o'clock in the morning, he came toward them, walking on the lake. When the Talmidim saw him walking on the lake, Talmidim means they had disciples. This is Hebrew version. Toward them walking on the lake, when the disciples saw him walking on the lake, they were terrified. It's a ghost, they said, and screamed with fear. But at once Joshua spoke to them. Courage, he said. Jesus spoke to them and said, courage. It is I, stop being afraid. Then Peter called to him, Lord, if it is really you, tell me to come to you on the water. Come, he said. So Peter got out of the boat and walked on the water toward Jesus. But when he saw the wind, he became afraid, and as he began to sink, he yelled, Lord, save me. Jesus immediately stretched out his hand, took hold of him, and said to him, such little trust, why did you doubt? As they went up into the boat, the wind ceased. The men in the boat fell down before him and exclaimed, you are really are God's son. பாருங்கள், இப்பொழுது 4 மணி இருக்கும், அதிகாலை 4 மணி. இயேசுவானவர் ஜெபிக்க சென்று விட்டார். அவர் ஜெபித்து விட்டு மலையிலிருந்து வரும்பொழுது அதிகாலை 4 மணி என்றும் பொழுது நிச்சயமாகவே ஒரு இருள் இருக்கும். இப்பொழுது படகு எதிர்காற்றா இருந்தபடியால் காற்றிலே அலை மோதுகிறது படகு. இப்பொழுது ஆண்டவர் அதன் மத்தியிலும் கடலின் மேல் நடந்து வருகிறார். அதை கண்ட உடனே பாருங்கள், இவர்களுக்கு எந்த மனுஷனுக்கு தான் பயம் வராது? ஆண்டவரோடு கூட இருந்தவர்கள், அற்புதங்களை கண்டவர்கள். இப்பொழுது ஆண்டவர் கடலிலே நடக்கும் பொழுது, ஐயோ, இது பிசாசு, கோஸ்ட். ஆண்டவர் செய்த அற்புதங்கள் பாருங்கள், இயற்கைக்கும் அப்பாற்பட்டவைகள். இயற்கைக்கும் அப்பாற்பட்டவைகள். சாதாரணமாக ஒரு பொருட்களை எடுத்து கொடுத்தோ அவர் அப்படியாக செய்து விடவில்லை. அதையும் செய்து அதற்கு மேலாகவும் செய்தார். தண்ணீரை ரசமாக மாற்றினார், திராட்சை ரசமாக மாற்றினார். கடலின் மேல் நடந்தார். சரி, இப்பொழுது நடந்து வரும் பொழுது பாருங்கள், இப்பொழுது பேதுரு பார்க்கிறான். பேதுரு பார்த்த உடனே ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதீர்கள், நான் தான் ஆண்டவர், நான் தான் நடந்து வருகிறேன். உடனே பேதுருக்கு பாருங்கள் ஒரு கேள்வி, ஆண்டவரே, இது நீரேயானால் நானும் நடப்பதற்கு உத்தரவு கொடும். It's a very challenging question. He's seeing God, somebody is walking on the water. It's a big lake. Lake is so rough. அலை மோதுகிறது, but he is still walking on the water. Now Peter is asking, Lord, give me permission to walk. Jesus simply said, come. I just wanted to let you know, are you calling God to walk towards him? The answer is yes. Simply carry your faith and walk. That's all you need. Peter did it. பேதுரு செய்தான் பாருங்க, நடந்தான், கால்களை எடுத்து வைத்து நடந்தான். மோசே என்ன செய்தான்? ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே போய் ஆண்டவரோடு முகமுகமாக பேசினான்.
இப்பொழுது பேதுரு என்ன சொல்றான்? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவர் வா என்று சொல்லிவிட்டார். இறங்கி அவனும் நடக்கிறான். இப்பொழுது அவனுக்குள்ள இருக்கிற நான் என்ன செய்கிறது? உலகத்தை நோக்கி பார்க்கிறது. நான் எங்கே நிற்கிறேன்? நான் தண்ணீருக்கு மேலே நிற்கிறேன். கொஞ்சம் தண்ணீர்ல படகுல போய் படகு சரிஞ்சாலே தாண்டு விடுவோம், ஐயரே எங்களை காப்பாற்றும் என்று சத்தம் போட்டோம். இப்ப படகும் இல்லை, பலகையும் இல்லை. அவன் என்ன தண்ணீருக்கு மேலே நிற்கிறான். உலகத்திலே பாருங்கள், இது சகஜம். உலகத்திலே இருக்கும் பொழுது that is the world. If you want to live only in the world, you're going to go down without God. நித்திய ஜீவனை பெற்று நித்தியத்துக்கும் எங்களுடைய ஆத்துமா ஜீவிக்க வேண்டுமானால் ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாக இருக்கிறேன். There's no any other way. People may speak philosophy. We may say so many philosophies, so many, they may pretend to be the other way, but God, Jesus never ever said that. He said, I am the way, I am the truth. அதுக்குள்ளே சத்தத்தை கேட்டு ஒருவன் நடக்க பழகினால் நீருக்கு மேலே நடப்பது பிரச்சனையே கிடையாது. உலகத்திலே நடப்பது பிரச்சனையே கிடையாது. நான் என்ற எண்ணம் மேலோங்கிறதுக்கு அங்கே சந்தர்ப்பம் மிகவும் குறைவு. பாருங்கள், மோசே எப்படி ஆண்டவர காரியம்தான், அதை நான் எப்படி நடத்துவேன், நான் எவ்வளவு இத்தனை ஜனங்களுக்கு கூட்டி செல்வேன், எப்படி இந்த ஜனங்களுக்கு நான் பதில் கொடுப்பேன், I am going to answer these crowd, how I am going to do this, how I am going to lead these people. The human nature taking over. When Peter realized, oh, I am walking on the water, right away he realized he is living on this world. Even though he heard the voice of God, the Creator, he simply said, come. Again, another good thing he did it. As soon as he realized he's drowning, அவன் தாண்டு போகிறேன் என்று சொல்லி அடையாளம் கண்டுபடுவது, oh Lord God save me. That's what he did. He called upon God, Lord please save me. You know what? The biggest miracle, you may be going through any problems in your life, maybe in your family, or maybe in your generation, maybe about your kids, maybe about parents, maybe about your loving ones, or husband or wife. Maybe you may enter into the last days in your life. You may start to think, oh, how my generation is going to be. என்னுடைய சந்ததி, என்னுடைய பிள்ளைகள் என்ன செய்வார்கள் ஆண்டவரே? You know what? The reality is, இதுவரை காத்தது கூட நீங்கள் இல்லை, ஆண்டவர். இதுவரை நடத்தியவர் என்ன செய்வார்? இனியும் நடத்த போதுமானவராக இருக்கிறார். நாங்கள் பிறந்த நாட்களிலே இருந்து எங்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு ஞாபகம். இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லப்போனால் எங்களுடைய பெற்றோர் பாட்டன் பூட்டி சொல்லி இருப்பார்கள். அவர்களை கண்டு கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு தெரியும். அதற்கு முந்தின அவர்களுடைய பெற்றோர்களும் ஆண்டவரை நோக்கிய கதறுதல் உண்டு பாருங்கள். அந்த ஆண்டவர் அந்த கதறுதலையும் கேட்டுதான் இந்நாள் வரைக்கும் உங்களை உங்களுடைய தாயின் வயிற்றிலே உருவாக்கி ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்றும் இந்த செய்தியை கேட்க வைத்திருக்கிறார். ஆகவே உண்மையிலே பாருங்கள், எங்களுடைய நல்ல நோக்கங்களும் நினைவுகளும் ஆண்டவரினாலே உந்தப்பட்டாலும் பாருங்கள், அது பயத்தோடு வரும் பொழுது அது எங்களுக்கு சந்தேகங்களையும் கொண்டு வந்து விடுகிறது. ஆனால் ஆண்டவரை நம்பிய மனிதன், மோசே கூட ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சமூகம் உன்னோட கூட செல்லும். அதே போல பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை எங்களுக்கு சொன்னார், உலகத்தின் முடிவு பர்யந்தம் இதோ நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆண்டவர் மோசையோட பேசின பொழுது மோசைக்கு கொடுத்த வாக்கு, நீ ஜீவனுள்ள நாள் உன்னுடைய சமூகம், என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக என்ன செய்யும்? செல்லும் என்றார். அதை ஜோஷுவாவுக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டார். ஆனால் எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது, நான் உங்களை மாத்திரமல்ல, நான் பார்த்தது உங்களுடைய பெற்றோர்களை மாத்திரமல்ல, இனி வரப்போகிற உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆண்டவர்
உலகத்தின் முடிவு பரியந்தம் நிற்கிறவர் நிச்சயமாகவே காத்துக்கொள்வார். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், பேதுரு தாண்ட பொழுது ஒருவேளை இது எப்படி ஆகும் என்று சொல்லி நாங்கள் சிந்திக்கலாம். பேதுரு தாண்ட பொழுது, தண்ணீருக்குள்ளே தாண்ட பொழுது, ஆண்டவர் கூட எங்கே நின்றார் என்றால் தண்ணீர் மேலே தான் நின்றார். அவர் படகின் மேலே இருக்கவில்லை. ஆண்டவர் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களுக்கு அற்புதம் செய்வது, அவர் எந்த நிலையிலும் இருந்து வந்து அற்புதம் செய்வார், உங்களை தூக்கி எடுப்பார். பேதுரு செய்த நல்ல காரியம், மறுபடியும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான், ஆண்டவரே என்னை விடுவியும். பிரைஸ் தி லார்ட். அதே ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார். இதுவரை நடத்தியவர் இனிமேலும் உங்களோட கூட இருந்து நடத்துவார். கர்த்தராகிய இயேசு தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு குரல் கொடுத்து, உம்மை நம்பினபடியினாலே பாதைகளை செவ்வாய்ப்படுத்தி, மடிந்து போகிறோம் என்று சொல்லுகிறவர்களையும் தூக்கி சுமந்து நிமித்துகிற உம்முடைய கிருபைக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய சத்தம் செவிகளிலே கேட்கும்படியாக உம்முடைய கிருபை இனியும் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நடத்தும், இவர்களுடைய சந்ததியையும் பேணிகாக்கும் என்ற நம்பிக்கையும் நீர் கட்டளையிடுவீராக. பிள்ளைகளை குறித்த பயம், பெற்றோர்களை குறித்த பயமும், ஆண்டவரே உறவுகளை குறித்த நிச்சயமற்ற தன்மையும் இந்த நாளிலே இருந்து வார்த்தைகளை கேட்பவர்கள் மத்தியிலே அகன்று போவதாக. இயேசுவே, நீர் கூட இருந்து வழி நடத்துகிறீர். உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் கூடவே உங்களுடனே இருக்கிறேன் என்று சொன்ன வாக்கின்படி இவர்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.